ஒருவேளை இந்த ஊழல்ல பெரும் முதலைகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவர்கள் எல்லாம் வெளில வரது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லைங்கிறது எனக்கு தெரியும். அமைச்சர் ராஜ்மோகனுக்குமா தெரியாது? தங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, தங்களிடம் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் என நடக்கிற தனியார் பள்ளிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் முழுக்க தனியாருக்காகவே முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. பதிலுக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒன்று கேட்கிறேன். அமைச்சராக இல்லை, சகோதரனா முடிஞ்ச அளவு மண்டி போட்டு கேக்குறீங்க, எதுக்கு தனியார் முதலாளிகிட்ட பிச்சை? ஏதோ ஒரு ஏழை குழந்தைக்கும் எட்டாக்கனியாக இருக்கிற கல்வியை நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உங்கள் சகோதரன் நான் நன்கு அறிவேன். அரசோட வேலை என்ன? எட்டாக்கனியாக இருக்கிற கல்வியா ஏழை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் அரசோட வேலை. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு நெத்தி அடி பதில் கொடுத்த ராஜ்மோகன் அப்படின்னு நியூஸ் வந்தது. இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தரமான சம்பவம் செய்த ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லி தவிட்டு தற்கொலைங்க ஃபயர் விட்டுட்டுக்கிறாங்க. எங்கள் அண்ணன் அறிக்கையில் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நீங்கள் தற்குறி, உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லைங்கிறது எனக்கு தெரியும். அமைச்சர் ராஜ்மோகனுக்குமா தெரியாது? அந்த அறிக்கையில் என்ன கேட்டிருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்குது. இது மட்டும் இல்லை, அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர் இல்லை. ஆசிரியர் இல்லாதனால மாணவர்களை சேர்க்க முன்வராத பெற்றோர்கள். இப்போ அரசு பள்ளியில் மாணவரோட எண்ணிக்கை குறைஞ்சா அந்த பள்ளி இழுத்து மூடப்படும். இப்படியே அரசு பள்ளியெல்லாம் மூடிக்கிட்டே போனால் என்னடா ஆகிறது, இந்த நிலைமை தற்குறீங்களா அப்படின்னு அண்ணன் வந்து இந்த மாதிரி கேட்கல. இப்படி அரசு பள்ளியெல்லாம் மூடிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிறது? தனியார் பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அமைச்சர். ஏன்னா 848 பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துருந்தார். அதனால தான் அண்ணன் வந்து இந்த கேள்வி கேட்டார். தனியார் பள்ளிக்கு நீங்கள் அமைச்சரா, அரசு பள்ளிக்கு அமைச்சரான்னு. இதுக்கு எப்படி பதில் சொல்லணும் தெரியுமா? இல்லைங்க, நான் வந்து அதுக்கு வந்து அடுத்த நடவடிக்கை எடுக்கிறேன். அப்படி அரசு பள்ளியெலாம் நான் விடமாட்டேன். மூடன பள்ளிக்கூடத்தையும் திறப்பதற்கு என்னவோ அந்த நடவடிக்கை நான் எடுப்பேன். எந்தெந்த அரசு பள்ளியில் ஆசிரியர் இல்லையோ அங்கே உடனடியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அடிப்படை வசதி இல்லையா, சரி செய்து தரப்படும். நான் அரசு பள்ளியும் பார்ப்பேன், தனியார் பள்ளியும் பார்ப்பேன் அப்படி சொல்லணும். ஆனால் அதுக்கு மாறா ராஜ்மோகன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாரு? இது வந்து தனியார் பள்ளிகள் பண்ண பல்லாயிரம் கோடி ஊழல், அதற்கு எதிராக நாங்கள் பேசுகிற பொழுது அது ஏதோ தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமா பார்க்கின்ற பார்வை தவிர, ஒருவேளை இந்த ஊழல்ல பெரும் முதலைகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவர்கள் எல்லாம் வெளில வரது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் இருக்குது. எங்க அண்ணன் சீமான் எதுக்கு தனியார் பள்ளி முதலாளிகளுக்கு சாதகமாக பேசணும்? நாங்கள் ஏன் பேசணும்? இதுதான் உங்கள் பதில். எங்கள் அண்ணன் கேட்ட கேள்வி இப்போ உங்களுக்கு புரியலன்னு எனக்கு நல்லா தெரியுது. சரி, நீங்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தனியார் பள்ளிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்களே, யார் தனியார் பள்ளிக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னால் முக்கியமான விஷயம் மக்களே, திட்டமிட்டு அரசு பள்ளியை முடக்கிற வேலையை இவங்க பார்க்குறாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தனியார் முதலாளியை தூக்கி பிடிக்கிறாரு. தனியார் பள்ளி தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் நிறைய தனியார் பள்ளிகள் வரணும், நீங்கள் கட்டுறதுக்கு எந்த தடங்களும் இருக்காது, நான் இருக்கிறேன் கூடன்னு சொல்கிறாரு. இன்னொரு அமைச்சர், ரீல்ஸ் அமைச்சர், அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு போகிறன்ற பேரில் அங்கே ஒரு குழந்தைங்கிட்ட ஆங்கிலத்தை கேள்வி கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, கேமரா தூக்கிட்டு போய் திடீர்னு ஒரு குழந்தைங்கிட்ட நின்று கேள்வி கேட்டால் எந்த குழந்தையும் தடுமாறும். அப்படித்தான் அந்த பாப்பா ஸ்டக்காகி நின்னாங்க. அதுக்காக ஆங்கிலம் தெரியலன்னு இல்லை. ஆனால் இந்த நியூஸை எப்படி ஆங்கில ஊடகத்துக்கு கொண்டு போனீங்க? இதுக்கு ராஜ்மோகன் என்ன பதில் சொல்கிறாரு? அவர் ஒரு அக்காவாக அங்கே போனாங்க, ஒரு அமைச்சராக போகலை. ஆனால் அவங்க எந்த வீடியோவும் எடுக்கலைங்கிறாரு. எடுக்காமல் தான் ரீல்ஸாக போட்டு விட்டாங்களா? அப்புறம் இந்த நியூஸ் எப்படி ஆங்கில ஊடகத்துக்கு கொண்டு போனீங்க? ஏன்னா திட்டமிட்டு பண்ணுறீங்க. தனியார் பள்ளிக்கு ஒத்து ஊதும் ஒரு அமைச்சர், அரசு பள்ளி சரியில்லைன்னு ஆங்கில ஊடகத்துக்கு செய்தி கொடுக்க ஒரு அமைச்சர். இப்போ எங்களோட வரிசை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தனியார் பள்ளி முதலாளிகளுக்கு சாதகமாக பேசுகிறாராம். இப்போ யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த நாட்டை ஆண்ட பெருமக்களால் தங்கள் உயிரை கூட பணயம் வைத்து இந்த மாணவர்களுக்கு, இந்த மாணவ மணிகளுக்கு நல்லது நடந்துவிட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக போராட்டம் நடத்தி, போர் நடத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அதில் மிக முக்கிய பங்களிப்பு தங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, தங்களிடம் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் என நினைக்கிற தனியார் பள்ளிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிறது. தனியார் பள்ளி நடத்தும் முதலாளிகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கொடுக்கணும்னு போராடுறாங்களாம். இது சும்மாவா தூக்கி கொடுக்குறாங்க? பீஸ் வாங்கலை, கல்வி வியாபாரமாக ஆக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு போய் நீங்கள் எவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க? தனியார் முதலாளிக்கு முழுக்க நீங்கள் கூஜா தூக்குறீங்க, அவங்களுக்கு துணையாக நிற்பேங்கிறீங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் கட்டி நடத்துங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேங்கிறீங்க. இப்போ இதில் யார் சாதகமாக பேசுறது? தனியார் பள்ளியோட அரசு பள்ளியை நான் தரம் உயர்த்துவேன், எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி இலவசமாக கிடைக்கணும்னு சொல்கிற எங்கள் அண்ணன் சாதகமாக பேசுகிறாரா நீங்களா? இதில் இன்னொன்று சொன்னார் பாருங்க. என்னதான் நீங்க அறப்பணி செஞ்சாலும் கல்வி பணி செஞ்சாலும் புத்தாம் பொதுவா என்ன சொல்லுவாங்க? இவங்க கல்வி வியாபாரம் செய்வார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. வியாபாரமும் இருக்கிறது, அதையும் தாண்டி அதற்குள்ளாக நாங்க ஆர்டியில கொடுக்கிற ஏதோ ஒரு ஏழை குழந்தைக்கும் எட்டாக்கனியாக இருக்கிற கல்வியை நீங்கள் கொடுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் உங்கள் சகோதரன் நான் நன்கு அறிவேன். சரி, ஆர்டியில் கொடுக்கறது வந்து இலவசம் தெரியுமா?
பாதி பணம் வாங்குறாங்க. எட்டாக்கனியாக இருக்கிற கல்வியை தனியார் பள்ளி கொடுக்குதுங்கிறீங்களே, அரசோட வேலை என்ன? எட்டாக்கனியாக இருக்கிற கல்வியை ஏழை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் அரசோட வேலை. அதை அரசு பள்ளிக்கு செய்யாமல் தனியார் பள்ளிக்கு போய் முட்டு கொடுக்குறீங்க பாரு பா. ஆனால் இதை விட இன்னொன்று சொன்னீங்க பாரு அமைச்சரே, அது இன்னும் வேற லெவல். ஒண்ணு கேட்கறது அமைச்சராக இல்லை, சகோதரனா அவனை கேட்கறேன். முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து, இப்ப உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாம் வந்துடும். அதுவும் நடுவுல எந்த ஹியூமன் இன்டர் வீடும் கிடையாது. யாரும் உங்களை வந்து எந்த குறைச்சல். அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். யார்? அமைச்சர் கேட்குறாரு, தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சர். இந்த குழந்தைங்களுக்கு பீஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்காங்க. என்ன அமைச்சர், நீங்கள் போய் பீஸை குறைச்சிங்கன்னு தனியார் முதலாளி கேட்குறீங்க? அரசு பள்ளியை தரம் உயர்த்துங்க. ஏன் அவங்ககிட்ட போய் மண்டி போட்டு கேட்குறீங்க? எதுக்கு தனியார் முதலாளிகிட்ட பிச்சை எடுக்கிறீங்க? அரசு பள்ளியை தரம் உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் அரசு பள்ளியில் சேர்த்துங்க. தனியார் பள்ளிக்கு இணையாக நான் வந்து கல்வியை கொடுப்பேன். இந்த 60 ஆண்டு காலத்தில் பண்டாத ஒரு மாற்றத்தை அரசு பள்ளியில் நான் உருவாக்குறேன். இது தனியார் பள்ளியா அரசு பள்ளியான்னு பார்க்குறீங்க, குழம்பணும். அந்த அளவுக்கு நான் தரத்தை உயர்த்துறேன். இதுக்கு மேலே தனியார் பள்ளியில் வந்து சேர்க்கை குறையும். நான் ஒரு புரட்சி உருவாக்குறேன், மாற்றத்தை உருவாக்குறேன். அரசு பள்ளி தான்டா இதுக்கு மேலே அப்படின்ற அளவுக்கு பேசணும். அதை விட்டுட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அமைச்சராக கேட்கல அண்ணனாக கேட்டுக்கிறேன், உங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸை குறைச்சிக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. தனியார் முதலாளிக்காக எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாருன்னு பார்த்துக்கோங்க. தனியார் பள்ளிக்கு இப்படி முட்டு கொடுக்குறதெல்லாம் ஐயா காமராஜர் காதில் கேட்கல. கேட்டிருந்தாருன்னா காரி மூஞ்சில் துப்பி இருப்பார். இந்த டேய், கல்விங்கிறது நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும்னு சொன்ன தலைவர் இருந்த இந்த மண்ணில் தனியார் பள்ளி முதலாளிங்க உயிர் தியாகம் பண்ணாங்க. தனியார் பள்ளி நடத்துகிற முதலாளிங்க கஷ்டப்படுறாங்க. தோட்டம் விற்றாங்க, செயினை விற்றாங்கன்னு என்ன ஒரு முட்டு, இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்து தனியார் பள்ளியை தூக்கி நிறுத்துகிற அமைச்சரை பார்த்து அண்ணன் சீமான் அவர்கள், நீ அரசு பள்ளிக்கு அமைச்சரா தனியார் பள்ளிக்கு அமைச்சரான்னு கேட்டதில் என்ன தப்பு?